ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். நம்ம நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த ஜிட் சம்மந்தமாக ஒரு வீடியோ கொண்டு வர சொல்லி. அதனால தான் நான் ஜிட் சம்மந்தமாக ஒரு வீடியோ கொண்டு வந்தேன். ரைட், இப்போ ஜிட் வந்து நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, இப்போ நார்மலாக ஒரு இடத்துல இருந்து ஃபைலை இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷேர் பண்ணுற நேரம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ரைட், இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ சில சில ட்ராப் பாக்ஸ், கூகுள் டிரைவ் அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஷேர் பண்ணோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் எல்லாம் எழுதிட்டு போகிற நேரம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணி நம்மளுக்கு உரியவர்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு ஒரு டீம் பேஸாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ டீம் பேஸாக ஒர்க் பண்ணுற நேரம் இப்போ நமக்கு ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஜிட் ஹப் வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நம்ம ஏதாவது ஒரு கோடிங்காக இருந்தால் கூட நம்ம ஜிட் ஹப்பில் போயிட்டு நிறைய பேர் தேடுவாங்க. இப்போ ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ வந்து லாராவல் கிரெட் ஜிட் ஹப் அடிச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த நிறையா பாருங்கள் இந்த நிறையா டாபிக் வருது. இப்போ இதை ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கோடை வந்து நம்மளுக்கு வந்து இதில் பார்த்து நிறையா கோட்ஸ் இருக்குது இந்த வேர்டு. இப்போ இதை ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கோட் செக்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு நம்ம இதை வந்து க்ளோன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோடை இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த கோடை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இருக்க டவுன்லோட் ஜிப் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை வந்து ஜிட் க்ளோன்னு சொல்லி உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணி இதை வந்து க்ளோன் பண்ணி உங்களோட மெஷினுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வந்து இந்த ஃபைல்ஸை வந்து நமக்கு ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும். நம்ம ஜிட் ஹப்பில் வந்து நம்ம ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணுறது மூலியமாக. ரைட், இது நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் முதல்ல வந்து உங்களுக்கு ஜிட் ஹப்பில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு, நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. க்ரியேட் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் போயிட்டு இப்போ உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண தான் இருக்கும். நான் வந்து சைன் அவுட் பண்ணிடுறேன். ரைட், இப்போ நான் வந்து சைன் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறேன்னா இந்த பாருங்கள் சைன் அப்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்க. இப்படி தான் உங்களுக்கு GitHub வெப்சைட்டுக்கு போனால் இப்படி தான் இருக்கும். இதில் சைன் அப்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த சைன் அப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கிறீங்க. ரைட், இப்போ உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து இங்கே வந்து இப்போ ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து இப்போ நான் வந்து இப்போ ஜேம்ஸ் அங்கே வந்து டைப் பண்ணேன். இந்த வெல்கம் டு ரைட், இந்த இங்கே இமெயிலை கேட்குது. உங்களோட இமெயிலை நான் கொடுங்க. நீங்கள் நான் வந்து இப்போ james@gmail.com நான் கொடுக்குறேன். ரைட்டுங்கண்ணா. ரைட், இப்போ அந்த அடுத்தது வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண கேட்குது. நீங்கள் பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணணுங்க. ஓகே, நீங்கள் பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நான் தான் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, நீங்கள் இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுற நேரம் ரைட், ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அடுத்த உங்கள் யூசர் நேம் என்டர் பண்ண கேட்கும். ரைட், உங்களோட யூசர் நேம். இப்போ உங்களோட யூசர் நேமை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்க. அப்படி அடுத்து திரும்ப யூசர் நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து யூசர் நேமை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த சில ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால நான் அதே நேமில் இருக்கிறனால இந்த மாதிரி கேட்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவார். ஓகே, இப்போ உங்களோட யூசர் நேம் இஸ் நாட் அவைலபிள். இப்போ இந்த மாதிரி நீங்கள் யூசர் நேமை வந்து நீங்கள் சரியாக யூசர் நேமை வந்து ஜேம்ஸ் கொடுத்துட்டு இந்த அவைலபிள்னு கொடுத்து இப்போ அதில் வந்து ஏன்னா அந்த நேமில் சிலவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து எடுக்க விடாது. அதனால் உங்கள் நேமை வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுத்தா தான் எடுக்கும். இப்போ கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து டூ யூ வாண்ட் டு ரிசீவ் த அப்டேட் அண்ட் எவ்ரிதிங் எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஓகே, ஜிப்பில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. ரைட், இந்த ஜிமெயில் நீங்கள் கொடுத்த ஜிமெயில் அட்ரஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஞாபகத்தில் வச்சுருங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஜிட்டில் வந்து கமிட் பண்ணுறேன் இந்த இமெயில் அட்ரஸ் தேவை. ஓகே, அதனால இது ரொம்ப முக்கியம். அது யூசர் நேம்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து ஞாபகத்தில் உங்களுக்கு வேணும்னா ஒரு நோட் பேட்ல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ரைட், நான் ஆல்ரெடி இப்போ இது கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணால் உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணனால திரும்ப நான் கண்டினியூ பண்ண தேவை. நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ப்ரோசஸ் இப்படி தான். ஓகே, ரைட், இப்போ நான் இதை சைன் இன் பண்ணிக்கிறேன். என்னோட அக்கௌண்ட் சைன் இன்ல போயிட்டு என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிச்சு நான் சைன் பண்ணிக்கிறேன். ரைட், சைன் இன் பண்ணோனக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும் உங்களோட. இப்போ இதில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா ஜிட் ரெப்போசிட்டரிக்கு வந்து நான் வந்து ஃபைல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம பார்ப்போம் எப்படி இது செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த மாதிரி தான் நம்ம ஜிட்டில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறது எப்படின்றத பார்த்தோம்.
அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் செய்யணும். அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜிட் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ஜிட் டவுன்லோட்னு சொல்லி நீங்கள் உங்களோட மெஷினில் டவுன்லோட் பண்ணி இந்த இருக்குது இதுதான் சைட். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ணுற நீங்கள் மேக் யூஸ்னா மேக்ஓஎஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ்னா விண்டோஸ், லினக்ஸ்னா லினக்ஸ். இப்போ விண்டோஸில் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து விண்டோஸ் மெஷினால் இதில் வந்து 64 பிட் இருக்குது. இப்போ வந்து நார்மலாக வந்து இப்போ 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஓல்ட். அதனால 64 பிட் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க லேட்டஸ்ட். ரைட். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது பாருங்கள். இன்னொன்று நிறைய பேர்கிட்ட கேட்குறது இது என்ன போர்ட்டபிள்னா என்னன்னு கேட்பாங்க. அது சில வந்து கமெண்ட்டே எனக்கு தெரிவிச்சிருந்தாங்க என்ன போர்ட்டபிள்னா என்ன. இப்போ போர்ட்டபிள்னா சில கம்பெனிஸ்லங்க இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து அவங்க வந்து மெஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சிலவங்க விட மாட்டாங்க. சில கம்பெனிஸ் இருக்குது. அப்போ அதுலலாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி போர்ட்டபிளில் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி போர்ட்டபிளில் நம்ம வந்து ஒரு பென்ட்ரைவில் டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டு அதை வந்து உங்கள் மெஷினுக்கு சும்மா காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, அதுதான் போர்ட்டபிள் வெர்ஷன். நீங்கள் போர்ட்டபிளாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது அந்த சாஃப்ட்வேரை. நீங்கள் அதை வந்து ஏதாவது டிரைவில் போட்டு அந்த டிரைவால் ஓப்பன் பண்ணணும் அந்த சாஃப்ட்வேரை தான் போர்ட்டபிள் வெர்ஷன். ரைட். இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணுறது இதை டவுன்லோட் பண்ணி உங்கள் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணி இது வந்து உங்களோட இது சும்மா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. உங்களோட எந்த டிரைவுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த டிரைவை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் உங்கள் மெஷினுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுற நேரம் இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் வேறு செக் பண்ணி பார்க்கலாம். ஜிட் பின்னு சொல்லி அடிச்சிங்கனாவே இவா ஜிட்டை வேர்ஷன் கேட்குது. இந்த உங்களோட ஜிட் உங்களோட மெஷினுக்கு நீங்கள் ஜிட் சரியாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு அடிச்சு பாருங்கள். ஜிட் -vனா உங்களோட எந்த வேர்ஷனுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த வேர்ஷனுக்கு காட்டும். ஓகே ரைட். அப்போ மெஷினில் ஜிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஜிட் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறதுன்னா அடிங்க சர்ச் பாரில் ஜிட் பேஷ்னு அடிங்க. தட் ஜிட் பேஷ், GUI இல்லை பேஷ். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணால் அவங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஜிட் பேஷ். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஜிட் வேர்ஷன் தான். இதை நீங்கள் அடித்து செக் பண்ணணும். உங்களோட கரண்ட் வேர்ஷன் இதுதான். ஓகே. இப்போ இதில் வந்து பேசிக்ஸாக வந்து நீங்கள் பேசிக்ஸாக நம்ம பார்ப்போம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்க கம்ப்யூட்டர்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் PWD சார் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் சியில் யூசர்ஸில் ஹெச்பியில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா இப்போ சியில் யூசரில் ஹெச்பின்ற இடத்துல இருக்கீங்க. இங்கே பாருங்கள் சியில் நான் யூசர்ஸில் ஹெச்பின்ற இடத்துல இருக்கிறீங்க. இந்த இடத்துல இருக்கிறீங்க. இதுதான் காரணம். இப்போ நான் வந்து இங்கே என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்றது செக் பண்ணுறது நம்ம கமாண்ட் இருக்கு. எல்எஸ்ன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே ஷோ ஆகிக்கும். இது அவங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஷோ ஆகிக்கும். ரைட். ஓகே. இப்போ எனக்கு வந்து இதில் வந்து டெஸ்க்டாப்புக்கு போகணும்னா இங்கே பாருங்கள் டெஸ்க்டாப் இருக்குது. டெஸ்க்டாப்புக்கு போகணும்னா இப்போ நம்ம சியில் டெஸ்க்டாப்புக்கு சிடி அதான் சேஞ்ச் டைரக்டரி டெஸ்க்டாப்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்புக்கு போய்ட்டீங்க. இந்த டெஸ்க்டாப்புக்கு போய்ட்டீங்க. இப்போ டெஸ்க்டாப்பில் என்னென்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்எஸ் அடித்து பார்த்தோம்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் உள்ள அவ்வளோ விஷயமும் எனக்கு காட்டும். ஓகே. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டர் உள்ளுக்கு இப்படி தான் ஒரு டிரெக்டரி உள்ளுக்கு நம்ம போகிறது. கம்ப்ளீட்லி ரிலாக்ஸுங்க, ஒன்றுமே இல்லை. ஓகே. இந்த மாதிரி தான் நம்ம போகிறது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நம்ம எதில் இருக்கோம் டெஸ்க்டாப்பில் இருக்கோம். டெஸ்க்டாப்பில் நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுற நேரம் mkdir test3ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் இப்போ test3ன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ பார்க்கலாம் உங்கள் டெஸ்க்டாப்பில் test3 இந்த test3ன்னு ஒரு பிளாங்க் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஒரு test3ன்னு சொல்லி ஒரு பிளாங்க் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. பார்க்க இந்த test3 இந்த பிளாங்க் ஃபோல்டர் உள்ளுக்கு போடுறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சிடி test3ன்னு அடிச்சுட்டு என்டர் பண்ணீங்கன்னா அப்போ அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போயிட்டு இந்த டெஸ்க்டாப்பில் set3 உள்ளுக்கு போயிட்டீங்க. இதில் வந்து எல்எஸ் அடிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அது ஃபோல்டருக்கு நத்திங். இந்த ஃபோல்டருக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை. இப்போ இதுக்குள்ள ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுற நேரம் இதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. டச் ஃபைல் த பேர் நான் வைக்கிறேன்
ஸ்பேஸ் கூடிடுச்சு. ஸ்பேஸ் நான் ரிமூவ் பண்ணுறேன். கெட் ரிட் ஆஃப் த ஸ்பேஸ். டிஎக்ஸ்டின்னு சொல்லி அடிச்சு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டேன்னா பாருங்க, அதுக்குள்ள வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிடும். இந்த கிரியேட் ஆயிடுச்சு. சரி, அப்போ இன்னைக்கு நம்ம ஜிட்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஜிட் ஹப்ல எப்படி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது, ஜிட் வந்து நம்மளோட மெஷினில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்னு பார்த்தோம். பேசிக் கமாண்ட் கொஞ்சம் பார்த்தோம். என்னென்ன பேசிக் கமாண்ட் பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிட்டை வந்து ஓப்பன் பண்ணேன்னா நம்ம ஜிட் வேர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, பாஸ்வேர்ட்னு அடிச்சிங்கன்னா நீங்கள் ஜிட்டில் வந்து இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றதை காட்டும். இப்போ சியில் வந்து யூசர் ஹெச்பியில் தான் ஜிட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கன்னு. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட டெஸ்க்டாப்புக்கு போகணும்னா சிடி டெஸ்க்டாப் அடிச்சு டெஸ்க்டாப்புக்கு போகலாம். டாக்குமெண்ட்ஸுக்கு போகணும்னா மை டாக்குமெண்ட்ஸ், சிடி டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ் அந்த மாதிரி எப்படி நம்ம டிரெக்டரி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அப்புறம் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படின்னு பார்த்தோம். MKDIR கமாண்ட் அடிச்சு எப்படி ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் அந்த ஃபோல்டருக்கு எப்படி நம்ம விசிட் பண்ணுறோம். சிடின்னு அடிச்சு அந்த ஃபோல்டர் நேம் அடிச்சு அதுக்கு விசிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த ஃபோல்டருக்கு எப்படி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டச்னு அடிச்சு test.txt அதுக்குள்ள ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். ரைட். இப்போ இதுகெல்லாம் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் மற்ற நெக்ஸ்ட் வீடியோ ஜிட் டியூட்டோரியலில் நம்ம பார்ப்போம் எப்படி ஃபைல் ஒன்று எப்படி ஜிட்டுக்கு நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது, சக்ஸஸாக எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி ஜிட்டில் வந்து எப்படி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்டான வீடியோவில் பார்த்தோம். ஒரே வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டு போனோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் போரிங் ஆயிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.